திண்டுக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆதரவற்றோர் இல்லத்தில் சிறப்பு குழந்தைகள் தத்தெடுக்கும் மைய கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். பெருமாம்பாளையத்தில் தனியார் ஆதரவற்றோர் இல்லம் இயங்கி வருகிறது. இந்த இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு புதிதாக லிப்ட் வசதியுடன் கூடிய கட்டடம் கட்டப்பட்டது. இதனை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய பையை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் புதிய கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறையை உணவுத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். நாகம்பட்டி செக் போஸ்ட், அண்ணா நகர், அரசு பிள்ளைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் உள்ள அறை அமைக்கப்பட்டது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்துள்ள கேமரா கட்டுப்பாட்டு அறையை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். முன்னதாக காவல் நிலைய வளாகத்தில் பசுமையை பேணி காக்கும் வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே தனியார் பேருந்து மோதியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த விஜயன் திருத்தணி செல்வதற்காக பேருந்தில் நசரம்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு வந்தார். தொடர்ந்து சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கேபேட்டை போலீசார் விபத்தில் சிக்கிய முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாக்கிய அண்ணாமலையாருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுர வழியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். கோவையில் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 73 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் குற்ற செயல்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டது. திருட்டு, வழிப்பறி, கொள்ளை மற்றும் வீடு புகுந்து திருட்டு ஆகிய வழக்குகளில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய 15 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உட்கோட்டங்களிலும் தனிப்படையினர் நடத்திய சோதனையில் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 73 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அடிக்கல் நாட்டினார். புதிய கட்டிடத்தின் தரைத்தளத்தில் காத்திருப்பு அறை, பணி மருத்துவர் ஊசி போடும் அறை, CT ஸ்கேன் கதிர் அறை உள்ளிட்ட அதிநவீன வசதிகள் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார், நகராட்சி துணைத் தலைவர் கைலாசம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் விஜயன்குடி கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. விஜயக்குடி கிராமத்தில் உள்ள 2 கிலோமீட்டர் சாலை சீரமைக்கப்படாததால் கிராம மக்கள் மருந்தகநல்லூர் வழியாக சிவகங்கைக்கு சென்று வருகின்றனர். 15 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் அவசர காலத்தில் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோ கூட வர மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஊரை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதில் மழை வந்துச்சுன்னா ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. ஒரு சில நேரத்துலலாம் குண்டும் குழியுமா இருக்குது. மக்கள் விழுந்து அடிபட்டு மறுபடியும் ஊர்க்காரங்க தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவோ ஆம்புலன்ஸோ எந்த ஒரு வண்டியுமே உள்ளே வர தயங்குறாங்க. அதனால் எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்கள் ஊர் மக்கள்னு இல்லை, இந்த சைடு போக்குவரத்தில் கிட்டக்க பார்த்திங்கன்னா சிவகங்கை இந்த சைடுனா ஷார்ட்கட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லா ஊர் மக்களும் இதை ஷார்ட்கட்டை வச்சு தான் போகிறாங்க. ஒரு சில பேர் தெரியாதவங்க ரோடுடைய டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விழுந்து அடிபட்டுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க.
தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி வேலூர் மாவட்டம் திருமலை திருப்பதி தேவஸ்தான மையம் மற்றும் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அபிசர் லைன் பகுதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் அமைந்துள்ள பெருமாள் சன்னதியில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து வெள்ளிக்கவசம் அணிவித்து நவதானியத்தில் பெருமாள் உருவம் கோலாகலமாக வரையப்பட்டது. இதேபோல் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வெள்ளிக்கவசம் அணிவித்து தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மதவக்குறிச்சி அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த டிசம்பரில் நெல்லை, சுத்தமல்லி, கோடகநல்லூர், தொட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மருத்துவ கழிவுகளை கொட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருந்த நிலையில் மானூர் மதவக்குறிச்சி அருகே சாலையோரம் காலாவதியான மருந்து பாட்டில்கள், மருத்துவ குப்பிகள், ஊசிகள் பாதி எரிந்த நிலையில் கிடந்தன. தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நத்தம் வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ரம்ஜான் பண்டிகையையொட்டி நத்தம் ஆட்டு சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து லாரிகளில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஆடுகளை கொண்டு வந்தனர். எடைக்கு ஏற்ப ஒரு ஆடு 7 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. இன்று ஒரே நாளில் நத்தம் வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டில் இருந்த பெண்களை கத்தியை காட்டி மிரட்டி 60 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்காடு கிராமத்தை சேர்ந்த ராம்குமார் மயிலாடுதுறையில் வட்டார போக்குவரத்து அலுவலராக உள்ளார். இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 5 பேர் வீட்டில் இருந்த பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 60 சவரன் தங்க நகை, 1.5 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாச்சத்திரம் அருகே அடுத்தடுத்து 5 வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லப்பநாயுடுபேட்டை கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் சென்னையில் வசித்து வருகிறார். இவரது வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 25,000 ரொக்க பணத்தை திருடிச் சென்றனர். இதேபோல் அப்பகுதியை சேர்ந்த சசி, சரவணன், கார்த்திகேயன், வெங்கடேசன் ஆகியோரின் வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக கனகம்மாச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உகாதி பண்டிகையை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சடையப்பன் கோவிலில் பால் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கன்னிமார் சுவாமி, கருப்பண்ண சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கருப்பண்ண சுவாமி கோவிலில் இருந்து சடையப்பன் கோவிலுக்கு மேளதாளங்கள் முழங்க பெண்கள் பால் குடம், தீர்த்தக்குடம், முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கன்னிமார் சுவாமி, கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்கள் கூட்டமின்றி இருக்கைகள் காலியாக இருந்ததால் நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டரணி சார்பில் முதலமைச்சரின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பொதுமக்கள் யாரும் வராததால் ஏராளமான இருக்கைகள் காலியாக காணப்பட்டன. அப்போது மதுபோதையில் ஒருவர் மேடை மீது ஏறி தகராறு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வளைகுடா நாடுகளில் நேற்று மாலை பிறை தென்பட்டதை அடுத்து இன்று பல்வேறு பகுதிகளில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன்படி தென்காசி மஸ்ஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மன அமைதியும் நிம்மதியும் பெற வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் தென்காசி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நகைக்கடையில் 55 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அஞ்சு கிராமம் பகுதியில் அமைந்துள்ள ஜுவல்லரியில் கடந்த 16ஆம் தேதி கடை உடைக்கப்பட்டு 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளி நகைகள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் சுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் மீட்டனர். கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட அதிகாலையிலிருந்தே கன்னியாகுமரியில் வடமாநில சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. முக்கடல் சங்கமம் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, பின்னணியில் சூரியன் உதயமாகும் காட்சி கண்டு மகிழ்ந்ததுடன் செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் கடல் நீர் மட்டம் திடீர் தாழ்வு காரணமாக கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தேனி மாவட்டம் குச்சனூரில் சனி பெயர்ச்சியை ஒட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்த சனீஸ்வரனை பக்தர்கள் வழிபட்டனர். புகழ்பெற்ற சுயம்பு குச்சனூர் சனீஸ்வரன் பகவான் கோவிலில் திருக்கணித பஞ்சாங்கம் படி நேற்று சனி பெயர்ச்சி என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சனீஸ்வரனை வணங்க குவிந்தனர். குச்சனூர் சனீஸ்வர பகவான் மற்றும் திருநள்ளாறு போன்ற இடங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியே சனி பெயர்ச்சி நடைபெறும். ஆகவே அடுத்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதிதான் சனி பெயர்ச்சி என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் திருக்கணித பஞ்சாங்கம் படி நேற்று சனி பெயர்ச்சி என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து வழக்கமான பூஜைகளுடன் பக்தர்கள் சனீஸ்வரனை வணங்கிச் சென்றனர். மயிலாடுதுறையில் மண் குவாரிகளை நிரந்தரமாக தடை செய்ய கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் 4 வழிச்சாலை பணிகளுக்காக மேலம்பெரும் பள்ளம் கிராமத்தில் விதிமுறைகளை மீறி சட்டத்திற்கு புறம்பாக 40 அடி ஆழம் வரை மண் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதால் மண் குவாரிகளை நிரந்தரமாக தடை செய்ய கோரி கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் அவரது நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் மாசி பங்குனி பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி பெரிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்டம் காலை 7:20 மணிக்கு துவங்கியது. முன்னதாக விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரருடன் 2 சிறிய தேர்கள் புறப்படுகின்றன. அதன் பின்னர் முதலாவதாக சுவாமி திருத்தேர் புறப்பாடும், இரண்டாவதாக அம்மன் தேர் புறப்பாடும் நடைபெற்றது. இதில் திருச்சி மட்டுமின்றி தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அடங்காமல் திமிரி எழுந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். சாணார்பட்டி அருகே நத்தமாடிப்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். களத்தில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், குத்துவிளக்கு, அண்டா, மிக்சி, ஃபேன், கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளையும் அதன் மாடுபிடி வீரர்கள் அடக்க முற்பட்ட காட்சிகளையும் பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். வீரர் வெற்றி பெற்றாங்க. சூப்பர் அருமையான மாடு. ஒரு டிவி ஸ்டாண்டு, நாட்டுக்கு ஒரு டிவி ஸ்டாண்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனிடையே தொடர் விடுமுறையை ஒட்டி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடல், நாழிக்கிணறு, புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேவரம்பூர் கிராமத்தில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 51 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் ஏமூரை அருகே புளியமர கிளை முறிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த 11ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சீத்தப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் தென்னரசு காந்தி கிராமத்தில் உள்ள பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத சென்றார். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது சாலையோரம் இருந்த புளிய மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. கோவையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மனவளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கும்பகோணம் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய 33 வயது பெண்ணொருவர் தாயுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தாய் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண்ணின் தாய் அளித்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்ணிடம் அத்துமீறிய மணிகண்டன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களிடம் பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவத்தை காண பக்தர்கள் ஏராளமானோர் அங்காளம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்தனர். அப்போது மூலஸ்தானத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறி சிலர் பக்தர்களிடம் பேரம் பேசி 1500 முதல் 2000 ரூபாய் வரை பணம் வசூலித்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ரீதாபுரம் பேரூராட்சித் தலைவர் பெண் ஊழியரின் கைப்பையை பறித்து வைத்துக் கொண்டு அலைக்கழிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரீதாபுரம் பேரூராட்சித் தலைவர் எட்வின் ஜோஸ் பேரூராட்சியில் பணியாற்றும் பெண் ஊழியர்களிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் கவுன்சிலர் ஜெயசேகர் ஆட்சியர் அழகுமீனாவிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் துறை ரீதியிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அலுவலகத்தில் பேரூராட்சித் தலைவர் பெண் ஊழியரின் கைப்பையை வலுக்கட்டாயமாக பறித்து வைத்துக் கொண்டு அவரை அலைக்கழித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூரில் மர்ம விலங்கு தாக்கியதில் 20க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் வழக்கம் போல் மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய ஆடுகளை தோட்டத்தில் உள்ள ஆட்டுக்கொட்டையில் அடைத்து வைத்தார். தொடர்ந்து காலை எழுந்து வந்து பார்த்தபொழுது மர்ம விலங்கு தாக்கியதில் 20 ஆடுகள் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மர்ம விலங்கு குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மர்ம விலங்கை விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் கோயிலில் 49ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு கருடபடம் பொறிக்கப்பட்ட கொடி சப்பர வாகனத்தில் கோயிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. அதன் பிறகு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் சிம்மம், ஆஞ்சநேயர், கருட வாகனம் என நாள்தோறும் ஏராளமான வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலிப்பார் என்று விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையார் பிரகன்னாகி நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன.
மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு பெருவுடையாருக்கு மலர் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல் பிரகநாயகி அம்மனுக்கு செவ்வாடை அலங்காரம் செய்யப்பட்டது. கோயிலுக்கு வருகை புரிந்த திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுடையார் மற்றும் பிரகநாயகி, நந்தியம்பெருமான் ஆகிய சன்னிதிகளில் நடைபெற்ற அபிஷேகத்தை கண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே கண்டெடுக்கப்பட்ட 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெருமாள் சிலையை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவரும் தொல்லியல் வரலாற்று ஆய்வாளருமான முனைவர் காளிதாஸ் மேற்கொண்ட ஆய்வில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது. பல்லவ பாணியில் கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட நிர்வாகம் மீட்டெடுத்து அருங்காட்சியகத்தில் ஆவணப்படுத்த வேண்டும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வாழை இலைகளின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்து வருகின்ற நிலையில் ஏரல், குலையன் கரிசல், அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வாழை இலைகள் விற்பனைக்காக காய்கறி சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் முகூர்த்த நாட்கள், கோவில் திருவிழாக்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் வாழை இலைகளின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 5,000 ரூபாய் வரை விற்பனையாகும் வாழை இலை கட்டு தற்போது 1,200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 49 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரியாணியை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சங்கரன் கோவில் வடக்கு ரதி வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் முதல் 3 நாட்கள் 49 ரூபாய்க்கு சலுகை விலையில் சிக்கன் பிரியாணி கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் கடந்த 3 நாட்களாக பிரியாணி வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று முண்டியடித்துக் கொண்டு பொதுமக்கள் பிரியாணியை வாங்க முயன்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலிருந்து வந்த போலீசார் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். வார விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புல்தரை மைதானத்தில் குடும்பத்தினருடன் விளையாடியும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறும் விடுமுறை நாளை கழித்தனர். திருப்பூர் மாவட்டம் வாலிப்பாளையம் அருகே பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் சாலையில் பீரிட்டு செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலையில் கழிவுநீர் ஆறு போல் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் தெரிவித்தும் மாநகராட்சி ஊழியர்கள் உடைப்பை சரி செய்யாமல் கழிவுநீர் வெளியேறும் பகுதியில் டயர் வைத்து அடைத்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளை ஒட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் ரேக்லா மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. கோவை, திருப்பூர், ஈரோடு என தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. 200, 300 மீட்டர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் இலக்கை நோக்கி மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்தன. பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் போட்டியை கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு 50,000 ரூபாய் பணமும், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், கோப்பை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.